இது வரைக்கும் நான் எங்க அப்பாக்காக எதுவுமே பண்ணதில்ல. சின்ன வயசுல இருந்து 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் அவர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எப்போ பாரு திட்டிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணன் எனக்கு உட்கார வச்சு புரிய வச்சாரு. உனக்காக இவ்வளவு செஞ்சவருடா உங்க அப்பான்னு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் அப்பா தலை குனியவே கூடாதுன்னு. எங்க ஊர்ல எங்க அப்பா கூட இருக்கவங்க எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்காங்க. எங்க அப்பாவை தவிர மொபைலை கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லல்ல. நாம நாளைக்கு இருப்போமா மாட்டோமான்னு நமக்கே தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்வோம். சின்ன வயசுல நான் என்ன பண்ணுவேன், பக்கத்து வீட்டு அண்ணன் கேம் விளையாடுவாரு. அதை போயிட்டு பார்த்துட்டு இருப்பேன். அப்போ எங்க அப்பா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரு, என் புள்ள பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு பார்க்க போறான், லேப்டாப்ல கேம் விளையாட போறான், அவனுக்கு ஒரு லேப்டாப் வாங்கணும், எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சாரு. ஆனா எங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்போ எங்களால லேப்டாப் வாங்க முடியல. நான் எங்க அப்பாவுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைவேற்றாம விட்டுருவேனா? கேமிங் புயல் ஸ்குவாட் உங்க அப்பா அம்மாவை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் தட்டி விட்டு காட்டுங்க பவர. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின்